வணக்கம். வணக்கங்க. ஒரு சாதிய பதற்றத்தை உருவாக்க முயல்கிறார் திரு சீமான் அவர்கள் அப்படின்னு அமைச்சர் கீதா ஜீவன் இப்ப குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. அது ஒரு பொய் குற்றச்சாட்டு. அதை நாங்க முழுமையா மறுக்கிறோங்க. அப்படிலாம் கிடையாது. சொல்ல போனால் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக, சமூகத்தில் புறையோடி இருக்கிற சாதிங்கிற மனநோய்க்கு எதிராக போராட்ட களங்களை நிற்பது நாம் தமிழர் தாங்க. தொடர்ச்சியா போராட்ட களங்கள்ல நாங்க நிக்கிறோம். கீதா ஜீவன் எத்தனை போராட்டங்கள்ல அவங்க போராடி இருக்காங்க, அதை முதல்ல சொல்லட்டும். அதோட மட்டும் இல்லாமல் இதுல என்ன சாதிய பதற்றம் என்ன வந்துடுச்சு, அவங்க தலைவரே பயன்படுத்திய சொல்லுங்கிறத நாங்க ஆதாரபூர்வமா எடுத்து காட்டுறோங்கிறோம். திமுக தலைவர் கருணாநிதி தன் அறிக்கையில் அதிகம் பயன்படுத்தின சொல்லு அவங்க சொல்ற அதே சொல்லுதான், எங்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிற அதே சொல்லுதான். அப்படிங்கிறப்ப மீண்டும் மீண்டும் சாதிய பதட்டத்தை அவங்க ஏற்படுத்துறாங்க, இரண்டு சாதிக்கு இடையே சண்டையை முட்டுறாங்கன்னா நாங்க அப்புறம் நீங்க உங்க மேல வழக்கு ஏன் போடல? அப்புறம் இத்தனை வருஷம் அதிமுக மேடைகள்ல பல்வேறு இடங்கள்ல அந்த பாடல் பாடப்பட்டுச்சு, அப்பெல்லாம் ஏன் வழக்கு தாக்கல் பண்ணல? என்னங்க ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல ஒரு பாடலை மேற்கோள் காட்டி ஒரு பேச்சாளர் பேசுவது என்பது மிக மிக இயல்பான ஒரு அரசியல் நடவடிக்கை. அதை மிகப்பெரிய குற்றம் போல காட்டுவதும், அதற்காக கைது நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ளுவதும், அதற்காக எஸ்சி எஸ்டி ஆக்ட், பிசிஆர் என்று சொல்லக்கூடிய எஸ்சி எஸ்டி ஆக்ட் எல்லாம் அவங்க பயன்படுத்துவதும் என்பது மிக மிக மோசமான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. அதுதான் நாங்கள் நீதிமன்றத்தில் எனக்கு எடுத்து சொன்னோம். அது நீதிபதி முழுமையா கேட்டுக்கிட்டாங்க. கேட்டுதான் நேற்று அந்த கைது நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இது வரைக்கும் அண்ணன் சீமான் மீது எந்த விதமான இதுவும் வழக்கம் பதியப்படலை, மேலும் பதியப்பட வேண்டிய தேவையும் இல்லை. எனவே சமூக பதட்டம் ஏற்படுத்தும் விதமாக அண்ணன் சீமான் கருத்து தெரிவிக்கிறார் என்பது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. சரி, இப்ப துரைமுருகன் அவர்கள் மேல எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அது நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பெற்று வருகிற வளர்ச்சி. அதோடு மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சி மக்களிடையே எழுப்பி வருகிற நியாயமான கேள்விகளை ஆளுகின்ற திமுக அரசாங்கம் எதிர்கொள்ள முடியாமல் இது போன்ற திசை மாற்றல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. தேர்தல் பரப்புரை மேடைகள்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான், அதோட எங்களது கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி சாட்டை துரைமுருகன் போன்றோர் எடுத்து பல்வேறு கேள்விகளை மக்கள் மன்றத்துல எடுத்து வைக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம நீ மேடையில பாட்டு பாடிவிட்ட, நீ அந்த சொல்ல பயன்படுத்தி விட்ட, இதை பண்ணிவிட்டன்னு. பக்கத்துல கள்ளக்குறிச்சியில மரணம் நடந்திருக்கு. அதற்கு அந்த கள்ளச்சாராய மரணத்தை குறித்து தமிழ்நாடு அரசு எடுத்த ஒழுங்கான நடவடிக்கைகள் என்ன? 31 நாள்ல 133 படுகொலைகள் நடந்திருக்கு. ஒரு மாநில தலைவர், அரசியல் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரது வீட்டு வாசல்லே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுல இன்னும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கிறப்போ இதையெல்லாம் பற்றி இதற்கெல்லாம் பதில் சொல்லாத திமுக அரசாங்கம் மேடையில பாடி விட்டாங்கன்னு சொல்லி வழக்கு போட்டுட்டு கைது செய்ய தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது எவ்வளவு ஒரு நிலைமைன்னு நீங்க பாருங்க. இதை மக்களும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வேலையில ஏன் பண்றாங்கன்னா திசை மாற்றி விடுறதுதான், திசை மாற்றுறது. அது மட்டும் இல்லாம இது மாதிரி கைது நடவடிக்கைகளை எடுத்தா நாம் தமிழர் கட்சி அச்சுறுத்திடலாம், அடக்கி வச்சிடலான்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து முறைமைங்க, பழைய காலத்து ஸ்டைல். அதெல்லாம் இப்ப அரசியல் மாறி இருக்குங்க. மக்கள் கையிலே அலைபேசி எல்லாம் வந்துடுச்சு. எல்லாரும் அடுத்தடுத்த நொடிகள்ல ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்றாங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால இது போன்ற பிற்போக்குத்தனமான வேலைகளை விட்டுட்டு மக்களுக்கு பயன்படுகிற ஏதாவது உருப்படியான வேலையை தமிழ்நாடு அரசு பார்க்கலாங்கிறது எங்க கருத்து. சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேட்டியில சொல்லும் போது கொலை முயற்சிகள் நடந்தது, என்ன கொலை செய்யறதுக்கான முயற்சிகளை பண்ணினாங்க காவல்துறை கூட்டிட்டு வரும்போதே அப்படின்னாரு. ஆமா 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 நேற்று அவர் தென்காசியில கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்படுறப்போ அவர் தன்னோட வாகனத்தை நிறுத்திட்டு போலீஸ் வாகனத்துல ஏறுவதற்காக முயற்சிக்கிறார். அப்போதும் போலீஸ்காரங்க அவரை போலீஸ் வாகனத்துல ஏத்தல. நீங்க எந்த வாகனத்துல வந்தீங்க அந்த வாகனத்துலதான் நீங்க வரணும்னு சொல்லி அவருடைய வாகனத்துல ஏற்றுறாங்க. கைது செய்யப்படுறப்பே அவர் கையில இருந்த 2 அலைபேசிகளை பிடிங்கிடுறாரு. பிடிங்கிட்டு அவரை அவரோட மகிழுந்திலேயே ஏத்துறாங்க. அவர் புதிய இனோவா கார் வாங்கியிருந்தாரு, அதுலயே அவரை ஏத்துறாங்க. அப்புறம் அதுக்கு அது அவரோட ஓட்டுநரையே அந்த காரை ஓட்ட அனுமதிக்காம இவங்க காவல்துறையே அனுப்பின ஓட்டுநரை அந்த காரை ஓட்ட வச்சு அது மதுரை கிட்ட விபத்துக்குள்ளாகுது அந்த காரு. அது ஒரு அச்சுறுத்துற செயலா தான் நாங்க பார்த்தோம். ஏன்னா காரோட பின்புறம் முழுக்க அதனால சேதம் அடைஞ்சிருக்கு. அந்த புகைப்படங்கள்லாம் ஊடகங்கள்ல வெளியாயிருக்கு பாருங்க.
முற்றிலுமா வந்து ஒரு ஒரு விபத்து போல தோற்றமளித்து அவர் அச்சுறுத்துற வேலையை தான் நேற்று தமிழ்நாடு காவல்துறை செஞ்சிருக்காங்கிறது அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதுக்கு எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா காரை வந்து பின்னாடி கண்ணாடி உடைஞ்சு காரோட பின்புறமே, அந்த இனோவா காரோட பின்புறமே முற்றிலுமா சேதம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா அதை வந்து ஒரு கார் ஓட்ட தெரியாத ஒருவர்கிட்ட கொடுத்து அவரை ஓட்ட வச்சு அதன் மூலமா ஒரு ஒரு விபத்து போல ஒன்று ஏற்படுத்தி அதை அவருக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் விடுக்கிற வேலையைத்தான் நேற்று வந்து அவரை கைது செய்த காவல்துறை செஞ்சிருக்கிறாங்க. அதை நாங்க நீதிமன்றத்திலும் எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா சார் இப்போ ஒரு முன்னாள் முதல்வரை திமுகவுடைய தலைவராக இருந்த ஒருத்தர் விமர்சிச்சாரு அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளவு தூரம் வந்து இறங்கி செய்வாங்களா? காவல்துறையா இருக்கட்டும், அரசா இருக்கட்டும். அதுதான் இப்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா நீதிமன்றத்தின் முன்பாக, நீதியின் முன்பாக முன்னாள் முதலமைச்சரும் சரி, சாமானிய குடிமகனும் சரி, 2 பேரும் சரிசமம் தான். விமர்சனம்ங்கிறது வர்றதுதான். பொதுக்களத்துல எல்லாரும் வைக்கிறாங்க. இப்ப எதிர்க்கட்சி தலைவர் வைக்கிறாங்க, பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையா வைக்கிறாரு. ஆனா சாட்டை துரைமுருகனை ஒரு கொலை முயற்சி செய்யற அளவுக்கு அவங்க இறங்கணுங்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குன்னு கேக்குறேன். இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, இது போன்ற ஒரு அச்சுறுத்தி அவரை வந்து ஒரு முடக்குவதற்கான வேலை நடக்குதோன்னு ஐயம் இருக்கு. அது எனக்கும் அது தோணுது. ஏன்னா நேத்து பாத்தீங்கன்னா அவருடைய கைது நடவடிக்கைகளே காவல்துறை ஏகப்பட்ட கெடுபிடிகளை காட்டுறாங்க. ஒரு சிறிய ஒரு வழக்கிற்காக போய் அவரை வந்து ஒரு தனியா உட்கார வச்சு ஒரு முழு போலீஸ் பலத்தையும் அதுல பயன்படுத்தி அவருக்கு நெருக்கடிகள் கொடுத்து அவரை வழக்கறிஞரோ அவரது குடும்பத்தினரோ சந்திக்க விடாமல் செய்து அவரை தனிமைப்படுத்தி ஒரு நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு போறப்போ அதை தள்ளி பிடிச்சி இழுத்துட்டு போறதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கிற சந்தேகங்கள் இருக்கு. அதுக்கு காரணம் வந்து அவர் சாட்டை துரைமுருகன் வந்து நாம் தமிழர் கட்சியில முக்கியமான ஒரு பேச்சாளர். நாம் தமிழர் கட்சியில எண்ணற்ற நல்ல சிறந்த பேச்சாளர் இருந்தாலும் சாட்டை துரைமுருகன் சமூகத்தால் அறியப்படுகிற அனைவராலும் தெரிந்த ஒரு பேச்சாளர். அவர் அதோட மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமானுக்கு அவர் நெருக்கமான இடத்துல இருக்கிறாரு. இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு வந்து இது போன்ற மிரட்டல்கள் வருவதற்கான காரணமா அமைஞ்சிருக்கு. இதன் மூலமா தமிழக அரசு என்ன சொல்ல வருதுன்னா, எதிர்கருத்து வைப்போரை, மாற்று கருத்து வைப்போரை தனது அதிகாரத்தின் மூலமாக மிரட்டி விட முயல்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்ப ஏற்கனவே கைது செய்யப்படும் போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து எழுதி கொடுத்துட்டு தானே வந்தாங்க. இனிமேல் வந்து இது போன்ற அவதூறு பிரச்சாரங்கள்ல நான் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிற ரீதியில தானே அவருடைய எழுத்துப்பூர்வமா கொடுத்துட்டு வந்தாங்க. இப்ப அதை மீறி மறுபடியும் செயல்படுறதுனால இது வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்லங்க, இது வந்து புனையப்பட்ட வழக்கு. அவர் வந்து யாரு மேலேயும் அவதூறு பேசல, எதுவும் பேசல. அவர் ஏற்கனவே இருந்த ஒரு பாடலை தான் அவர் பாடுறதை தவிர சட்டப்படி வந்து அவர் எந்த விதமான சட்ட விதிமுறை மீறல்களையும் அவர் செய்யல. அவர் வந்து எந்த விமர்சனம் என்ற பேர்ல ஒரு கருத்தை முன்வைப்பதற்கான எல்லா உரிமைகளையும் அரசியல் சாசன சட்டம் அவருக்கு வழங்கி இருக்கிறது. அதுல ஒரு கட்சியில இருக்கிறாரு. அவர் கட்சியை சார்ந்து அவர்கள் தத்துவத்தை, அவர்கள் அரசியல் நடவடிக்கைகளை எதிர்க்கின்ற ஆளுங்கட்சியை எதிர்த்து அவர்கள் பேசத்தான் செய்வாங்க. அது அரசியல் அமைப்பு சட்டத்தோட கருத்துரிமை சார்ந்தது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க. நன்றி.